மார்கன் படம் பார்த்துட்டு வந்தேன். மார்கன் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் மக்களுக்கு மத்தியில் வந்து கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா படத்தை வந்து ஓவர் ப்ரொமோஷன் பண்ணி ரொம்பவும் வந்து இது பண்ணி அதுவும் பண்ணல. ஹைப் ஏற்றி இந்த ஆக்டர்ஸ்லாம் வந்து படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு அந்த ஒரு ஹைப்பை ஏற்றலை. ஒரு பிளெயினாக ஒரு 6 நிமிஷம் ஃபுட்டேஜ் வந்து விட்டாங்க, ட்ரெய்லர் வந்து விட்டாங்க, படம் இப்படி தான் இருக்க போகுது, இதை தாண்டி நீ தேட்டருக்கு வந்து பாருன்ற மாதிரி வந்து கொடுத்தாங்க. அப்படி வந்து அந்த படத்தை ட்ரஸ்ட் பண்ணி பார்த்து வந்த எங்களுக்கு படம் வந்து வர்த்தாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவேன். ஏன்னா அந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது இந்த சித்தர், இந்த கடவுள், அந்த அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஒரு த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷனோடு வந்து ப்ராப்பராக வந்து டேரக்டர் வந்து பிளெண்ட் பண்ணியிருந்தாரு. டேரக்டர் வந்து நல்லா பேப்பர் ஒர்க் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீன் பிளேலையும் சரி, டைலாக் வைஸும் சரி, படத்தோட பேட்டர்னும் சரி நல்லா ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. எதுவுமே வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று சலிச்சது கிடையாது. பட் பிரிகேடாவோட போர்ஷன் மட்டும் அந்த ஒரு போலீஸ் கேரக்டர், ஒரு சப்போர்ட்டிங் போலீஸ் கேரக்டர் வந்து வேற யாராச்சும் அந்த ஹைட் வெயிட் அதுக்கேற்ற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்கலாம்னு தோணுச்சு. அது மட்டும் தான் கொஞ்சம் லைட்டாக படத்தில் செட் ஆகாத மாதிரி வந்து இருந்தது. மற்றபடி ரொம்ப அருமையாக படத்தை வந்து பிளெண்ட் பண்ணி அந்த கான்செப்ட் வந்து நல்லா சொல்லியிருந்தாங்க. ஓவராலாக ஒரு நல்ல வர்த் எங்கேஜிங்கான ஒரு ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவேன். படத்துக்கு ரேட்டிங்னா 9.5 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். விஜய் ஆண்டனி வந்து நம்ம காப்பா வந்து இதுக்கு முன்னாடியே நிறைய படங்களில் வந்து பார்த்துருப்போம். அவரோட படங்கள் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்களே வந்து பார்த்துருப்போம். அதே சேம் ஒரு இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸராக வந்து வராரு, கொலை அப்படின்ற ஒரு படத்தில் வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் வந்து இருக்காரு. இதில் பெருசாக டிஃப்ரென்ஸ் காமிக்கிற வகையில் இந்த படத்தில் எதுவும் பண்ணல. பட் திருஷ்யன் அப்படின்னு சொல்லிட்டு திருஷ்யன் தெரியல, அவர் வந்து டெபியூவாக வந்து பண்ணுறாரு. அவரோட ஆக்டிங், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் படத்தில் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸாக ப்ளஸ் ஒரு ட்ரீட்டாகவும் இருந்தது. இல்லை பிச்சைக்காரனோட கான்செப்ட் அதோட பேட்டர்ன் ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட். இது ரொம்ப டிஃப்ரெண்ட். ஒரு த்ரில்லர் ப்ளஸ் ஒரு சூப்பர் நேச்சுரல் படம் இது. அது வந்து ஒரு ட்ராமா மாதிரி வந்து இருக்கும். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நல்லாயிருக்கும். பார்க்கலாம் ஒரு ஒன் டைம். ஏன்னா த்ரில்லர் மூவி வந்து உங்களுக்கு இதுதான் சஸ்பென்ஸ், இதுதான் உங்களுக்கு ஒரு தடவை ஒன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அந்த படம் ஒரு தடவை தான் பார்க்க முடியும். கமர்ஷியல் மூவிஸ் அதெல்லாம் கூட ஒரு 2 தடவை பார்க்கலாம். ஓவர் கருத்தான ஒரு படம் கூட ஒரு 2 தடவை பார்க்கலாம். பட் இது சஸ்பென்ஸ் உங்களுக்கு ஒரு தடவை பார்த்து கிளியர் ஆயிடுச்சுன்னா அந்த படம் ஒரு தடவை பார்க்க முடியும். த்ரில்லர் படம் ஒரு தடவை தான் பார்க்கணும். இது மார்கன் படம் பார்த்துட்டு வரேன். இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர். அவங்க ரிலீஸ் பண்ண ஃபுட்டேஜில் பார்த்துருப்பீங்க. ஒரு பொண்ணோட பணம் வந்து ஒரு குப்பத்தொட்டியில் இருக்கும். ஸோ அவளை யார் கொன்னா, அது எப்படி வந்து போலீஸ் ட்ராக் பண்ண போகிறாங்கன்னு தான் படத்தோட ஸ்டோரி. விஜய் ஆண்டனி போலீஸாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு பையன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கான். அவனுக்கு ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்குது. ஸோ அந்த பையனோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணிட்டு எப்படி ட்ராக் பண்ணுறாரு தான் படத்தோட மெயின் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் போகுது. பட் அந்த பையன் கேரக்டர் வரும்போது அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி அந்த பையனோட விஷயங்கள், அந்த பையனோட ஃப்ளாஷ்பேக் இதெல்லாம் வந்து கொஞ்சம் லென்த்தாக காமிச்சிருப்பாங்க. இதெல்லாமே கொஞ்சம் ட்ரிம் பண்ணி ஷார்ட்டாக காமிச்சிருந்தாங்கன்னா படம் நல்லா கிறிஸ்பியாக இருந்திருக்கும். இந்த இடம் மாத்திரம் படத்தில் கொஞ்சம் லேக் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து படம் ஓரளவுக்கு ஓகே தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆவரேஜ்னு சொல்லுவேன். செகண்ட் ஹாஃப் உண்மையிலேயே செம்ம ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு. எங்கேயுமே லேக் இல்லை. செம்ம கிரிப்பிங்காக வந்து படம் போயிட்டு இருந்து. அதே மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு கிளைமேக்ஸு. ஸோ யார் கில்லர்னு தான் வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து பார்த்துட்டு இருப்போம், இவனா அவனான்னு சொல்லிட்டு. ஸோ கில்லரை கடைசியாக காமிக்கும் போது அடப்போய் நான் அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்ம எதிர்பாராத கில்லரை காமிச்ச ரீசனும் வந்து நம்ம ஏற்றுக்கிற மாதிரி தான் ஒரு ரீசனாக இருந்துச்சு. ஸோ உண்மையிலே ரைட்டிங் வந்து ரொம்ப சூப்பரான ரைட்டிங் தான் சொல்லலாம். படம் வந்து டெக்னிக்கலாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கலாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. எந்த அளவுக்கு அருமையானா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சொதப்பிட்டாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் கடைசியாக பார்த்தீங்கன்னா அது வேணும்னு நாங்கள் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஷாட்டில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு படம் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருந்துச்சு. உண்மையிலே கண்டிப்பாக ஒரு முறை பார்க்க வேண்டிய படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ், செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பர். விஜய் ஆண்டனி கண்டிப்பாக ஒரு கம்பேக் தான் இந்த படம். அதே மாதிரி டேரக்டருக்கு வந்து நல்லா தீனி இருக்குது, நல்லா எழுதுறாரு, நல்லா ரைட்டிங் பண்ணுறாருங்கிறது வந்து இந்த படத்தில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா ரைட்டிங் பண்ணி நல்லா மேலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்கள் வந்து ஆடியன்ஸ் காமிக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா விஜய் ஆண்டனி வந்து ஒரு போலீஸு. ஸோ அவருக்கும் வந்து இந்த ஒய்ஃப் கேரக்டர்லாம் கிடையாது இந்த படத்தில். பொண்ணுங்க இருக்காங்க, பொண்ணுங்க கேரக்டர் இருக்காங்க. ஒரு ஹீரோயின் மாதிரி. இப்போ ஹீரோயின்னா ஒரு பையனும் பொண்ணை வந்து சேர்ந்து லவ் பண்ணுறாங்க, ஒரு டேட் மாதிரி போகிறாங்க அப்படின்னா ஒரு ஹீரோயின் சொல்லிட்டு நம்ம கொண்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி லவ் விஷயங்கள் இருக்குது. பட் அதெல்லாம் ரொம்ப லென்த்தாலாம் இல்லை. பர்டிகுலராக இவங்க தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இல்லை. பட் படத்தில் நடித்த பொண்ணுங்களாம் அந்த போலீஸ் கேரக்டர் ஒரு லேடி நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப லென்த்தான கேரக்டர் கிடையாது. பட் அவங்க கேரக்டர் வந்து கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க கேரக்டருக்கு வந்து அந்தந்த சீனில் வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி பொண்ணுங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. பட் அவங்க அந்தந்த சீனில் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. அது கரெக்டாக எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஹீரோயின் சொல்கிற அளவுக்கு ஒரு தனியாக நம்ம இவங்க தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை.
ஒரு 7.5 அவுட் 10 கொடுக்கலாங்க. நல்லா இருக்கு படம், கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கலாம். படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து ஒரு நல்ல மிஸ்டாலிக்கல் அண்ட் க்ரைம் சீரிஸ் பார்த்த ஒரு ஃபீல் கிடச்சிது. க்ரைம் ஸ்டோரி லைக் பண்ணுறவங்க அவங்களாம் வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் அங்கங்கே லேக் இருக்க மாதிரி இருந்தது. ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு இது ட்ராவல் ஆகிட்டு இருக்கும், திடீர்னு ஃப்ளாஷ்பேக் வரும், திடீர்னு பார்த்திங்கன்னா லவ் ட்ராக் ஆகும், திடீர்னு பார்த்திங்கன்னா அமானுஷ்யம் சித்தர்கள் அதெல்லாம் கொண்டுட்டு வருவாங்க, திருப்பி கதை ட்ராவல் ஆகும். இந்த மாதிரி அங்கங்கே போய் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்க மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் டோட்டலாக விறுவிறுப்பாக இருக்கும். எனக்குலாம் ஃபஸ்ட் ஹாஃப்லலாம் வெளில வரும்போதெல்லாம் என்னடா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கணும்னு தோணுச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து நம்மளுக்குள்ளே எனக்குள்ளே ஒரு ஃபீல் ஆக ஆரம்பிச்சு, ஒருவேளை இருக்குமோ இப்போலாம் ஒரு அமானிசம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீல் இருக்கலாம். அந்த ஒரு ஃபீல் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். கடைசியாக உங்களுக்கு கிளைமேக்ஸ் கொடுத்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு படத்தோட பெரிய சக்ஸஸே எனக்கு கிளைமேக்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா வெளில வரும்போது அந்த ஃபீல் கொடுக்கணும். அந்த ஃபீல் இந்த படத்தில் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கிரைம் ஸ்டோரி. எனக்கு விஜயானி சார்கிட்ட ரொம்ப நான் உண்மையிலே இது எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவரோட பலமே வந்து ரேப் சாங் தான். டான்ஸு அது சாங்காக இருக்கட்டும், அந்த இதுதான் அவரோட மிகப்பெரிய பலம். ஆனால் இந்த படத்தில் எதுவுமே இருக்காது. சாங்ஸுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு சாங் தான் வரும், அதுவும் சிம்பிளாக முடிச்சிருப்பாங்க. அவர் பாடின மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது. சும்மா லைன் 4 லைன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு அது ஒரு விஷயம் அந்த படத்தில். ஒரு படத்துக்காக அவரோட பலத்தை விட்டுட்டு வேற ஒரு ஜானர் ட்ரை பண்ணதுக்காகவே அவரை ரொம்ப பாராட்டணும். ரெண்டாவது இன்னொரு ஒரு விஜயானந்த் சாரோட ரிலேட்டிவ் பையன் ஆக்சுவலி அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க தான் கதையிலே ரொம்ப ட்ராவல் ஆகும். அதில் நிறைய இடத்துல வந்து அவருக்கு சூட் ஆகிருந்துச்சு. அந்த சைக்கோவாக சில ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறது எல்லாமே. பட் லவ் அண்ட் சென்டிமெண்ட்டில் எனக்கு சூட் ஆன மாதிரி தெரியல. அந்த ஆக்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த படத்தில் ஹீரோயினி மீன்ஸ்னால் உங்களுக்கு அந்த ஹீரோனி மாதிரி இந்த லவ் டு அந்த மாதிரிலாம் போகுது. ஒரே ஒரு சின்ன பிட்டு மட்டும்தான் அந்த லவ் சீனுமே வரும். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அதுவுமே வந்து அதாவது அந்த அந்த பையனுக்கும் அவருக்கும் உள்ள அந்த ஹீரோனியோட அந்த ஒரு லவ் போர்ஷன் வந்து எனக்கு அதிகமாக செட் ஆன மாதிரி ஃபீல் இல்லை. பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு நல்ல க்ரைம் ஸ்டோரி, நீங்கள் க்ரைம் விரும்புகிறவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு க்ரைம் ஸ்டோரிக்குனே ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸே இருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ அவங்களுக்கு இந்த படம் நல்லாயிருக்கும். அதை தாண்டி இந்த படத்தில் சொன்ன லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் ஒரு ரினிவல் வரும். ஆக்சுவலி எதனால இந்த மாதிரி கொலையெல்லாம் நடந்தது, எதுக்காண்டி இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு செம்ம ஒரு கருத்தான விஷயம். அது கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ இருக்கிற அதுவும் யங்ஸ்டர்ஸ், அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்க பிள்ளைங்க எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே ஒரு விஷயத்துக்காக ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு அதுக்காண்டி நிறைய விஷயங்கள் மெனக்கெட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதோட விளைவுகள் என்னவா இருக்கும்னு சொல்லி இந்த படத்தில் தெளிவாக காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்காது. இது வந்து ஒரு சித்தரோட ஒரு விஷயம். நம்ம பாடியில் வரக்கூடிய ஒரு வித்தியாசமாக, அதாவது நம்ம கேரக்டரோலாம் பார்க்கும்போது அது வந்து நம்ப முடியாத ஒரு சில விஷயங்களாக இருக்கும். அது நீங்கள் படம் பார்த்தா தெரியும். இப்போ ரினிவல் பண்ணிட்டா கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம். ஸோ அதனால் இது வந்து டோட்டலாக வந்து வேறு மாதிரி ஒரு இதாக, அதாவது அம்மானி சொன்னால் ஹாரர் மூவி பேய் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நல்ல சித்தர்களை வச்சு நம்ம முன்னாடி இருந்த சித்தர்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி இப்போ இருந்தால் எந்த மாதிரிலாம் போகுங்கிற மாதிரி காமிச்சு. பிச்சைக்காரன் படத்தில் சொல்லாததில் இதில் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் ஏதாச்சும் இந்த படத்தில் கடைசியாக கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் தான். அதனால தான் நான் சொன்னேன் எல்லாருக்குமே தேவைப்படுற விஷயம். ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து செலிப்ரிட்டிங்கிறத தாண்டி நம்ம ஒரு விஷயத்தில் ஃபேமஸ் ஆகணும், ஒரு விஷயத்துக்குள்ளே இன்வால்வ் ஆனால் அதில் வரக்கூடிய ஒரு விளைவுகள் இருக்கலாம். அந்த விளைவுகள் வந்து நல்லா சொல்லியிருக்காங்க. அதுதான் ஒரு இம்பார்ட்டண்டான. எனக்கு இந்த க்ரைம் நடந்து அது இதெல்லாம் பண்ணப்போ கிளைமேக்ஸ் கொடுத்த விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கான கொடுத்த ரீசன் வந்து ரொம்ப வேல்யூபிளான ரீசனாக இருந்தது இந்த படத்தில். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வந்து ஒரு 1 டைம் வாட்ச் பண்ணலாம். கொடுத்த காசுக்கு 1 டைம் பார்க்குறதுக்கு ஒர்த்தபிளான. நான் 7 கொடுப்பேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா நல்லா இருந்தது. மார்கன் ஒரு என்ன சொல்கிறது, சைக்கோ த்ரில்லர் மூவி, ஒரு டீசென்ட் வாட்ச் தான் சொல்ல முடியும். எந்த ஒரு படத்துக்குமே சரி, சைக்கோ வந்து கில்லராக மாறதுக்குள்ள ரீசன் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த படம் சக்ஸஸ் ஆகும். உதாரணம் ராட்சசனை சொல்லலாம். பயங்கரமாக இருக்கும், ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கும். அதே மாதிரியே போர்த்தொழில்னு சொல்லலாம். அது மாதிரி நீ படத்தை பண்ணிட்ட, கிளைமேக்ஸில் என்ன பண்ண போகிற, என்ன ரீசன் சொல்ல போகிறேன்னு பார்த்தோன்னா எண்டு கிரெடிட்ஸில் சொல்கிறாங்க அதுக்கான ரீசன் சரியான ஸ்ட்ராங். அப்போ வந்து நம்ம நம்புகிறோம், ஓகேடா இந்த பையன் வந்து இதனால தான் கொலை பண்ண ஆரம்பித்தாங்கிற ரீசன் கரெக்டாக இருந்ததுனால ஒரு டீசெண்டான படமாக முடிஞ்சிச்சு. நிறைய செட்டப் ஜானர்ஸ் பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க. அதில் த்ரில்லர் பார்க்குறதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் இந்த படம் ஒரு புதுமையான இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன். எத்தனை படம் ஓடிடியில் எடுத்தோம்னா 12 ஓடிடியிலேருந்து குமிச்சு வச்சுருக்கானுங்க. அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை என்னடா புதுசாக சொல்ல போனால் புதுமையான விஷயம் கண்டிப்பாக இருக்குது. அந்த ஃபேஸ் ஒரு பக்கம் கருப்பாகுது இல்லையா, அதுக்குள்ளே ரீசன்லாம் கரெக்டாக அந்த கெமிக்கலு, அந்த கெமிஸ்ட்ரி லேபு அதெல்லாம் கரெக்டாக சர்வே பண்ணி ரிசர்ச் பண்ணி எடுத்து ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் கொடுத்ததுனால இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டீசன்ட் வாட்ச் மூவின்னு சொல்லலாம். அமானுஷ்யம்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அப்போ பேய் படம் மாதிரி கொண்டு போகிறாங்களா?
இல்லை அதுவும் பார்த்தீங்கன்னா அதாவது என்ன சொல்கிறது, இந்த பையன் எப்படி வந்து இவனுக்கு ஒரு இமேஜினேஷன் வருது அப்படின்னா அதுக்குள்ள சித்தர்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா வந்து சித்தர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடியில் எழுதி வச்சிருக்காரு, சில பவர்லாம் எழுதி வச்சிருக்காரு அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்ப மாட்டான்டான்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போது விஜயாண்டி வந்து இவனுக்கு மட்டும் எப்படி அந்த சக்தி வருது அப்படின்னு கேட்கும்போது அந்த ரீசன் சொல்கிறாங்க. 1967 அமெரிக்காவில் ஒருத்தர் தான் ஸ்காட்லாந்து போலீஸ்க்கே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனை கொண்டாந்து கொலையாளி இடத்துல நிப்பாட்டினீங்கன்னா அந்த இடத்துல இருந்துட்டு கொலையாளி இந்த பக்கம் போயிருப்பான், இந்த பக்கம் போயிருப்பான், இப்படி இருப்பான்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே வந்து அதை வந்து என்ன சொல்கிறது எடுத்து வெளியில் எடுத்து சொல்லி நிறைய கொலைகள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் காரணமாக இருந்தான்னு சொல்லிட்டு கூகுளில் இருக்கிறத இவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. அதனால் நம்ம கூகுளில் நம்புற ஆள் தானே நம்ம, அதனால் நம்பிட்டோம். இது லாஜிக்கெலாம் இல்லை. இந்த மாதிரி ஆளுகள் வந்து பவர் உள்ள ஆளுகள் இருந்திருக்காங்க அமெரிக்காவில். 1967 இருந்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் அஜய் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பிட்டோம். அதனால் இந்த படம் லாஜிக்லாம் பெரிய மிஸ்டேக் இல்லை, ரீசன் வந்து கரெக்டாக இருக்குது. என்னென்னா இந்த படம் வந்து விஜயானியோடைய அக்கா பையன் தான் நடிச்சிருக்காப்புல. அவனுக்கான எழுதப்பட்ட கதையில் ஒரு கேரக்டர் வருது, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். அதை வந்து என்ன செய்கிறாரு விஜயாண்டி, நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. அவ்வளோதான். இந்த படம் யாரோட படம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அஜய் படம் தான். விஜயாண்டனிக்குள்ள ஸ்கோப்பே கம்மி. வர்றாப்புல இது பண்ணுறாப்புல அப்படி சாதாரணமாக வர்றாப்புல. விஜயாண்டியை பொறுத்தவரை எல்லா ஹீரோவுக்கும் இல்லாத ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்மகிட்ட இருக்குது. என்னென்னு கேட்டோன்னா நேச்சுராக இருக்கும். நம்ம பக்கத்து வீட்டு ஆள், நம்ம நெய்பர், நம்ம ஸ்ட்ரீட்டில் உள்ள பையன் மாதிரியே இருப்பாப்புல. அவர் மூஞ்சியே அந்த மாதிரி அமைஞ்சதுனால இப்போ மற்றவங்கள பார்த்தா ஹீரோ மாதிரி இருப்பானுங்க. ஆனால் இவரை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பையன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேஷனில் உள்ள ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற எஸ்ஐ மாதிரியே இருப்பாப்புல. அதனால் இந்த கேரக்டர் வந்து நல்லாவே பொருந்துச்சு. ஒரு டீசெண்டான வாட்ச் மூவி தான் சொல்ல முடியும். ரெஃபரன்ஸ்லாம் இல்லை, அந்த ரெஃபரன்ஸ் தான் எடுத்திருக்காங்க. என்னென்னா இவனுக்கு ஒரு ஞானம் இருக்குது. அந்த ஞானம் எங்கேருந்து வந்துச்சுங்கன்னா அமெரிக்காக்காரனுக்கே இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டுக்காரனுக்கு இருக்காதா? அதுலேயும் சித்தர்களோட பழகினவங்க, சித்தருடைய ஓலைச்சுவடியில் படித்தவங்க, இப்படிலாம் நடக்குங்கிறது தெரிஞ்சவங்க இருக்கிறதுல தப்பு இல்லை. அது ஒன்று தான் லாஜிக் மிஸ்டேக்குன்னு சொல்லுவாங்க எல்லாரும். என்னை தவிர எல்லாரும் சொல்லியிருப்பாங்க நிறைய லாஜிக் மிஸ்டேக். ஆனால் அது லாஜிக் மிஸ்டேக்கே இல்லை, சரியான ரீசனை சொன்னதுனால நம்ம நம்புவோம். கதைகள் நம்புற மாதிரி இருக்குது. கரெக்டாக சொல்கிறேன். கேமரா ஆஃப் பண்ணால் அதுக்குள்ளே ரீசனை சொல்லுவேன். கரெக்டாக நம்புற மாதிரி இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயினுக்குலாம் வேலையே கிடையாது. பிரிகிடாக நடிக்கிறாங்க. ஒரு நல்ல கேரக்டர், போலீஸ் ரோல் தான் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜாக பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஹீரோயினுக்குள்ள டான்ஸு, ஃபைட்ஸு அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு 6 நிமிஷத்துலேயே ஒரு கொலை நடந்தது. அந்த கொலை யார் பண்ணா, எதுக்காண்டி பண்ணா, என்ன ரீசன், அதை தான் படம் ஃபுல்லாக இழுத்து அழகாக சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக ஒன் டைம் கிடையாது, இது ஒரு டீசென்ட் வாட்ச் மூவி. அதாவது இட்ஸ் அப் டு யூ. இந்த ரிவ்யூ சொல்லிட்டோம், இஷ்டம் இருந்தால் அது பாருங்கள். என்னென்ன 7.2 கொடுப்பேன் கண்டிப்பாக. மார்கனில் ஒரு படம் பார்த்துருக்கோம், விஜய் ஆண்டனியோட அக்கா பையன். அந்த அக்கா பையனுக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் இருக்குங்க. அது என்னன்னா, அவர் போய் அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே போய் கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் இருந்தாருன்னா அவருக்கு வந்து கனெக்ஷன் மைண்ட் வழியாக போயிட்டு எல்லா சிசிடிவி கேமரா வழியாக போயிட்டு இப்போ இந்த மோப்ப நாய்கள்லாம் இருக்கு பாரு, மூந்து பார்த்த உடனே வில்லனை தேடி போவோம். அது மாதிரி இவருக்கு வந்து பார்க்காத விஷயங்களை கூட பார்த்த மாதிரி அந்த நினைவுகளை எடுத்துகிட்டு போகுது.